Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நிறைய friends வந்து கேட்ட ஒரு வீடியோ. அதாவது நம்ம வந்து எப்படி வந்து ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்றதுன்னு. கீழ இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைன் பை லைன் வந்து அது மேலே போயிட்டே இருக்கும். இது வந்து எப்படி நம்மளுடைய ஃபோன்லயே நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருப்போம் மூவிங் டெக்ஸ்ட் அப்படினா அதாவது அது கீழ வந்து போயிட்டே இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு ஐ பட்டன்ல லிங்க் வந்து கொடுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தேவை இருக்கிறவங்க பாத்துக்கோங்க இப்போ இந்த வீடியோல வந்து இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து எப்படி மேக் பண்றதுன்னு பாப்போம் இப்போ நான் வந்து Kinemaster ஆப் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன ஃபார்மட்ல வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும் நார்மலா யூடியூப்ல வந்து 16:9 ஃபார்மட்ல எடுப்போம் சோ அதுதான் நான் வந்து எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறமா இந்த மீடியா அப்படிங்கறது கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணதுக்குள்ள இமேஜ் அசெட்ஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கும் என்ன கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒயிட் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த இன்டோ மார்க் வந்து கொடுக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது குட்டியா இருக்கு சோ உங்களுடைய வீடியோக்கு ஏத்தது மாதிரி நீங்க எவ்வளவு பெருசா வேணுமோ அவ்வளவு பெருசா வந்து வெச்சுக்கோங்க திரும்ப வேணா அட்ஜஸ்ட் பண்றதுனா கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த அளவு வெச்சுக்கிறேன் வெச்சிட்டு இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணீங்கனா பேக் வந்துரும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லேயர் அப்படிங்கறத கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க இத கிளிக் பண்ணிக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டைப் பண்ணணுமோ அது நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சும்மா இந்த மாதிரி வைக்கிறேன் இதுல எதுவும் மீனிங் எல்லாம் இருக்காது மீனிங் எல்லாம் பார்க்காதீங்க இந்த மாதிரி சும்மா வந்து டைப் பண்ணிக்கிறேன் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதனால ஓகேவா இல்ல உங்களுக்கு ஏதாவது காப்பி பண்ணிட்டு வந்து நீங்க பேஸ்ட் பண்றதா இருந்தா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு இல்ல தமிழ்ல வந்து டைப் பண்றதுனா தமிழ்ல பண்ணிக்கலாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு தமிழ் ஃபாண்ட் வரும் தமிழ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் தமிழும் அதேதான் மீனிங் எல்லாம் இருக்காது படிச்சு மீனிங் பார்த்துட்டு இருக்காதீங்க நம்ம சும்மா வந்து டைப் பண்றோம் ஓகேவா ஓகே இப்போ எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா ஓகே அப்படிங்கறத கொடுக்கலாம் கொடுத்தோம்னா நமக்கு இங்க வரும் இப்போ உங்களுக்கு இது பார்த்தா தெரியல ஏன்னா அந்த லெட்டர்ஸ்மே ஒயிட் கலர்ல இருக்குறதுனால தெரியல சோ ஃபர்ஸ்ட் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிப்போம் கலர் அப்படினு கொடுத்திருக்காங்கல இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து Black வந்து எடுக்க போறேன் சோ Blackல வச்சிட்டு இது 100ல வந்து எடுக்கிறேன் இது உங்களுக்கு லைட்டா வேணா லைட்டா வைக்கலாம் இல்ல டார்க்கா வேணா டார்க்கா வச்சுக்கலாம் இந்த டிக் மார்க் வந்து கொடுத்தோம்னா அந்த கலர்ல நமக்கு வந்து வந்துரும் இந்த மாதிரி வந்திருக்கு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்றது இந்த AA ஃபாண்ட் அப்படினு கொடுத்திருக்கல இத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க நான் வந்து இந்த ரோபோட்டா போல்ட் வந்து வச்சிருக்கேன் அதே இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு வேற வேணும்னா நீங்க வேற வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த டிக் மார்க் வந்து கொடுத்துக்கலாம் அந்த ஃபாண்ட் நமக்கு வந்து வந்துரும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து கொண்டு வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படினு இருக்கும் இத கிளிக் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த கரெக்டர் அப்படினு கொடுத்திருக்காங்கல இது எதுக்குனா ஒரு எழுத்துக்கும் அதுக்கு அடுத்த எழுத்துக்கும் அதாவது ஒரு லெட்டருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய லெட்டருக்கும் இடையில எவ்வளவு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறது சோ நம்ம கொஞ்சம் இந்த அளவு கொடுக்கலாம் அதுக்கு அடுத்து கீழ வந்து பாத்தீங்கன்னா லைன் அப்படினு கொடுத்திருப்பாங்க இது வந்து எதுக்காகனா ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் இடையில எவ்வளவு ஸ்பேஸ் விடணும் அதுக்கு தான் இது நான் வந்து இந்த அளவு விடுறேன் இந்த வச்சிட்டு ஓகே இப்போ வந்து நம்ம பேக் வரலாம் மறுபடியும் வந்தாச்சு இப்போ நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து சும்மா அப்படியே தான் இருக்கு எதுவுமே மூவ் ஆகாது அந்த மாதிரி இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இத வந்து டைம்லைன்ல இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு கீழ இந்த இடத்துல எப்படி வந்து கொண்டு வெச்சுக்கலாம் இப்போதான் கொண்டு வெச்சதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கரெக்ட்டா அந்த அனிமேஷன் வந்து செட் பண்ண போறோம் எப்படி பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ஒரு கீ மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்கல இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த சைடு இத அப்படியே மூவ் பண்ணி கையாலே கொண்டு வரலாம் இது எதுவரை இருக்கோ அதுவரை கொண்டு வந்துக்கோங்க வெச்சிட்டு இத ஜஸ்ட் நம்ம ஸ்கிரீன்ல வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் மேலே வைக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் மேலே போணும் இங்க பாருங்க இந்த மாதிரி அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது செஞ்சிட்டோம் இப்போ இந்த ஆரோ மார்க் அனிமேஷன் போடுறதுக்கு பக்கத்துல ஒரு ஆரோ இருக்குல ஜஸ்ட் அத டச் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம வந்து மறுபடியும் ப்ளே பண்ணி பாப்போம் ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ இருந்து அப்படியே அது வந்து மேலே போறது மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு சோ அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா இந்த டைம்லைன்ல இந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து நல்ல லெந்தியா அத வந்து வைக்கணும் எவ்வளவு லெந்தா வைக்கிறோமோ அவ்வளவு நமக்கு வந்து அது ஸ்லோவா வந்து போகும் இந்த மாதிரி வெச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ப்ளே பண்ணி பாப்போம் ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து இந்த மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இல்லனா ஏதாவது நீங்க எதை பத்தி அது ஒன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் வந்து கொடுக்கலாம் சோ அந்த மாதிரி வந்து ஒன் பை ஒன் உங்களுக்கு அந்த லைன் பை லைன் அந்த மாதிரி கீழ இருந்து மேலே போயிட்டே இருக்கும் இது வந்து நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன் சில பேர் கேட்பாங்க நிறைய பண்றதுன்னா எப்படி பண்றதுன்னு சோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டைப் பண்ணி கூட பண்ணலாம் இப்போ இது ஒரு செட் பண்ணிட்டோமா அடுத்த செட் வந்து நம்ம இங்க வந்து பண்ணுவோம் திரும்ப வந்து நம்ம வந்து இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் வந்து மறுபடியும் கொடுப்போம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன டைப் பண்ணிக்கணுமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நிறைய நம்ம பண்ணதுனால இது கொஞ்சம் சிம்பிளா பண்றேன் இது தமிழ்ல இருக்கட்டும் ஓகே கொடுத்தாச்சு கொடுத்துட்டு மறுபடியும் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணி Blackல வந்து வைக்கிறேன் வெச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன்ல போய்ட்டு
இதுவும் கொஞ்சம் நான் வந்து கேரக்டர் கொஞ்சம் வச்சுட்டு லைனும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் உள்ளது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும், செகண்ட் உள்ளது மூவ் ஆகாது. ஸோ வந்து என்ன பண்ணிக்கோன்னா இதையும் நம்ம வந்து மூவ் பண்ணுறது மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம டைப் பண்ணதை கொஞ்சம் லெந்தி இந்த மாதிரி வச்சு பேக்கில் கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு அதாவது முதல்ல எழுதியிருக்கோம்ல அதுக்கு கீழே தான் இது வந்து வர்றது மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி தூக்கி கொண்டு வைக்கக்கூடாது. இது கீழே தான் இந்த மாதிரி வந்து வரணும். ஸோ வந்து அது ஃபஸ்ட் உள்ளது எங்கே முடியுதுன்னு பார்ப்போம். அந்த இடத்துல இதை வைக்கணும் நம்ம. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள். இன்னும் நம்ம இந்த லெவலுக்கு கொண்டு வரலாம் இதை. ஓகே, அந்த லெட்டருக்கு மேலே வந்து வரக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? கொஞ்சம் இந்த லெவலுக்கு பக்கம் வச்சு வச்சுன்னா கரெக்டாக கீழே வந்து நம்மளுக்கு இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். இதை ஜஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இந்த கீ இருக்குல்ல இதை வந்து ஃபஸ்ட்டில் பண்ணது மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இது முடிகிற இடம் வர இங்கே மாதிரி கொண்டு வச்சுட்டு திரும்ப இதை நம்ம தூக்கி நம்ம முதல்ல பண்ணோம்ல அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி மேலே வர கொண்டு போக வேண்டியதான். போயிட்டு இந்த பேக் அனிமேஷன் பக்கத்தில் ஒரு பேக் வந்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆரோ மார்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ப்ளே பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டு முடிஞ்சோடனே இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வர்றது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பீடு வந்து இதுக்குமே ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. ஸோ எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா இதோட லென்த் வந்து கூட்டுறது குறைக்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். அது நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் உங்களோட இதுக்கு கரெக்டாக இருக்கான்னு. ப்ளே பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து குட்டியாக வச்சுக்கலாம், ரொம்ப லென்த் வேண்டாம். ஓகே, ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டோரி வந்து ஏதாவது க்ரியேட் பண்ணனா பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன் கீழே கீழே இந்த மாதிரி வந்துகிட்டே வந்து இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது காப்பி பண்ணிவிட்டு வந்து திரும்ப வந்து அதை பேஸ்ட் பண்ணி கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி பண்ண வேண்டியதான். வேறு என்னென்ன கொடுக்கணுமோ உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நிறைய வீடியோக்களில். இந்த ரெக்கார்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக்கில் வரேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து 1080p 60 நான் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு இந்த சேவஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.